என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நமக்கு ஏன் தெரிய வேண்டும் தெரியுமா? ஒருவேளை இவர்கள் நல்லது செய்ய வருகின்றார்களா அல்லது தீயதை விளைவிக்க வருகின்றார்களா என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சற்றென்று எந்த முடிவுக்குள்ளும் நம்மால் வந்துவிட முடியாது. அதனால் ஒருவர் பின்தொடர்ந்து வருகின்றார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? உடனடியாக அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதனை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும். நல்ல காரியமாக இருந்தால் சந்தோஷம், அல்லது கெட்ட காரியமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் எந்த ஒரு ஆபத்திற்குள்ளும் சிக்கிவிடக் கூடாது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை நீ பெரியதாக கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாரெல்லாம் உனக்கு நல்லது செய்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த தாயானவள் அதனால் இதனை சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும். உன்னை தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணமும் என்னவென்று தெரியாமல் நீ நிற்கத்தான் செய்கின்றாய். நான் இன்று உனக்கு இதனை தெளிவுபடுத்தி விட்டேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அது எதனால் நடக்கின்றது என்ற தெளிவு உனக்கு ஓரளவிற்கு கிடைத்துவிடும் அல்லவா? உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் உனக்கு நல்லது செய்யத்தான் வருகின்றார்கள் என்பதனை நான் உனக்கு முதலிலேயே ஆணித்தரமாக சொல்லிவிட்டேன். அப்படியானால் அவர்கள் யார், எதற்காக வருகின்றார்கள், நாம் அப்படி என்ன விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லி இருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் சிலர் அன்பு நிச்சயமாக அதில் மறைந்து கிடக்கின்றது. எல்லோருமே அன்பை வெளிப்படுத்துவதில்லை. உண்மையான அன்பு கொண்டவன் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தவித்து நிற்பான். ஆனால் பொய்யாக அன்பு வைத்திருப்பவர்கள் அதை வெளிக்காட்டி கொண்டேதான் இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீயும் அந்த பொய்யை தான் நம்புவாய், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இருக்கின்றது. நான் சொல்ல போகின்ற இவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். பல நாட்களாக உன் பின்னால் வந்தும் நீ எந்த ஒரு பதிலையும் கொடுக்காததனால் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து பதிலை பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இவர்கள் யார், உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன என்பதனை உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். இதை நினைத்து நீ வருத்தப்படாதே. நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அதிகமாக யோசிக்காதே. என்ன விஷயமாக இருந்தாலும் உனக்கு அது எப்பொழுது தெரிய வேண்டும் என்று நேரம் கூடி வருகின்றதோ அப்பொழுதுதான் அது என்னவென்று உனக்கு தெரிய வரும். இல்லாது போனால் தேவையில்லாத துன்பங்கள் தான் உனக்கு வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? இந்த வாழ்க்கையில் உன்னை இவர்கள் பின்தொடர்ந்து வருவதற்கான
காரணம் என்ன? உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பதனை கண்டதனால்தான் அவர்கள் உனக்கு உதவி செய்திட வேண்டும் என்று வருகின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாதா என்று எண்ணி நீயும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது உனக்கு கிடைக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார். இவரை நீ இன்று தவிர்க்க கூடாது. நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டுவிட்ட பிறகாவது இவரின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் இது போன்று நடப்பதில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்றது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை, உண்மைகளை நீ சர்வனைத்து நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து உன்னை தேடி வருகின்ற நீ வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை இந்த அம்மா வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் பிரச்சனைகளாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாமே பின்னாளில் ஒன்றும் இல்லாததாக போய்விடும். என் தங்க குழந்தையே, உன்னை பின்தொடர்ந்து உனக்கு துணையாக வந்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் கிடையாது. அந்த கருப்பண்ணசாமி தான் உனக்கு தினம்தோறும் துணையாக வந்து கொண்டிருக்கின்றார். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த அம்மாவினுடைய அருளும் உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நாளைய விடியலில் உனக்கான பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத் தொடங்கும். எல்லா விஷயங்களும் தெளிவாகி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்கும். எந்த நேரத்திலும் எதை பற்றியும் வருத்தப்படாமல், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாதே. மனிதர்கள்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.